ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு பெரிய சைக்ளோன் வந்து தாக்கியிருக்குங்க. இயற்கை பேரிடர் மேலே நம்மளாம் ஒண்ணுமே இல்லைன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இப்போ ஸ்ரீலங்கா என்ன நடக்குது? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லாஸ்ட் ஸ்கிப் பண்ண பாருங்க. என் சேனலுக்கு யாரும் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு சைக்ளோன் நேம் வந்து டிட்பா. இந்த சைக்ளோன் வந்ததுலேருந்து லாஸ்ட் 4 to 5 டேஸாக கண்டினியூஸாக மழை நான் ஸ்டாப் ரெயின் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்ததுனால இப்போ ஸ்ரீலங்காவே அண்டர் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்ஸ் கொலாம்போ, கேண்டி அண்ட் படுலா இது மாதிரி பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்த மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீடு வாசல் இழந்துட்டாங்க, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மலைகள் ஒட்டி இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. லேண்ட்ஸ்லைட்ஸ் நிறைய ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒட்டி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிச்ச கண்ட்ரி கிட்ட இருந்து ஹெல்ப்பும் கேட்டிருக்காங்க. ஆனா இப்போ சேலஞ்சஸ் என்னன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்க்கு என்னதான் ஹெல்ப் வந்தாலும் நிறைய ஃபுல்லா தண்ணி இருக்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸ் வந்து உள்ள போக முடியல. ஏன்னா அந்த வில்லேஜஸ்ல ஐசோலேட்டா இருக்கு, தண்ணி இல்லாத அவங்களால உள்ள போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மழை நிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கம்மியானாதான் வந்து எங்களால் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்கன் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட், கிளீன் வாட்டர், அதே மாதிரி போட்டுக்க உடை, தங்க ஒரு இடம், இதுதான் தேவை. ஏன்னா ஃபுல்லாவுமே ஸ்ரீலங்கா ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா தண்ணியினால ஃபுல்லாவுமே இப்போ மூடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த பாதிப்புல இருந்து ஸ்ரீலங்கா மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ரீலங்கன்ல இருக்க அந்த மக்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.